ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் மேல் பீட்டா. இது வந்து பீஸ் 49 ரூபாங்க. ரொம்ப அவ்வளோதான். இந்த லாட்டோட கடைசி லாட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன 100 பீஸ் தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. பீஸ் வெறும் 49 ரூபா தாங்க. கிட்டத்தட்ட 100 பீஸ் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இது எல்லாமே பாட்லிங் சைஸுங்க. ஓகேங்களா, பாட்லிங் சைஸு மெஜாரிட்டி ப்ளூ இந்த க்ரீன் மாதிரி இருக்கிறது இருக்குங்க. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து 49 ரூபா தாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். இது நம்ம 100 பீஸ் ஒட்டுக்கா போட்டிருக்கனால அந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2க்கு இதான மாதிரி இருக்கும். ரொம்ப கட்டலாக இருக்காது, கடிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதைக்கே நினச்சிட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து வால் வந்து ஒரு 10 நாள் திருப்பி நீங்கள் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா திருப்பி வளர்ந்துரும். ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லாமே டெய்ல் எல்லாம் சூப்பராக இருக்குது. இருந்தாலும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, நம்ம 100 பீஸ் ஒட்டுக்கா போட்டிருக்கோம். பாட்லிங் சைஸு இதுக்கு இந்த சைஸுக்கு மேலே இன்னொரு அதிகபட்சம் ஒரு 20 நாள் நீங்கள் ஒட்டுக்கா போட்டு வச்சுருக்கலாம். அதுவுமே கஷ்டம் தான். ஏன்னா ஸ்பேஸ் நம்ம நிறைய கொடுத்துருந்தோம், அதனால் ஒட்டுக்கா போகிறோம். நீங்கள் ஸ்பேஸ் கம்மியாக கொடுக்கும்போது கம்பல்சரி தனித்தனியாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு. பாட்லிங் சைஸுங்க வெறும் 49 ரூபா தான். பீஸ் வெறும் 49 ரூபா தான். மினிமம் இத்தனை பீஸ் அத்தனை பீஸுக்குலாம் இல்லை. நீங்கள் வேணுங்கிறது ப்ளேஸ் பண்ணுங்கள். கொரியர் சார்ஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபீமேல் பீட்டா எனக்கு தெரிஞ்ச சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நல்ல பெரிய சைஸ், இந்த டைம் அதே தான். இதுக்கு மேலே அதாவது இந்த லாட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் என்ன ஒரு 40 பேரோ 35 பேரா தான் இருக்குது. பேர் வெறும் 45 ரூபா தாங்க. ஸோ ஓகேங்களா, அதாவது 2 பீஸ் ஃபீமேல் வெறும் 45 ரூபா தான். அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட முடிய போகுது. கிட்டத்தட்ட 30 பேரோ 40 பேரோ கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 தான் இருக்குது. காலையில் வந்தோடனே இதில் ஒரு 5 பீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, இதில் ஒரு 5 பேர். ஸோ அதனால் வேணுங்கிறீங்க கொஞ்சம் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெட்டுங்கிற பாருங்க, அந்த ப்ளூ அந்த க்ரீன் மாதிரி இருக்கிறது மெஜாரிட்டியாக இருக்கும். நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ இது போக தான் நீங்கள் இது எத்தனை நாள் ஆர்டர் பண்ணுங்கள். மினிமம் குவான்டிட்டிலாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது ரெண்டு எடுத்துகிட்டு வச்சிடறோம். எக்ஸாட்டிக் கப்பி. ஸோ எக்ஸாட்டிக் கப்பி இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி போடுறோம். என்னன்னா 4 பேர் எக்ஸாட்டிக் கப்பி வெறும் 400 ரூபா தாங்க. ப்ரோ, நான் 4 பேரையும் ஒட்டுக்கா கூட கட்டித்தரேன், நீங்கள் வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். கொரியர் சார்ஜ் வெறும் 55 ரூபா தான். தமிழ்நாட்டுக்குள்ளே பெங்களூருக்குள்ளே வெறும் 70 ரூபா தான். 4 பேர் ஒட்டுக்கா கட்டி தருவோம். இல்லை ப்ரோ, எனக்கு மேல் தனியாக வேணும் ஃபீமேல் தனியாக வேணும், கொரியர் சார்ஜ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே 90 ரூபா வரும், பெங்களூருக்குள்ளே 140 ரூபா வரும். ஓகேங்களா, ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஃபுல் குவாலிட்டி. ஏன்னா சைஸ் வந்து மீடியம் சைஸுங்க. நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். சைஸ் வந்து மீடியம் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லோட இது வேணால் கொஞ்சம் சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து தனியாக வாங்கினா பேர் 140 ரூபா வரும். ஜெட் பிளாக்கு தனியாக வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 140 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைகர் லெஸ்ஸு. இது செம்ம குவாலிட்டிங்க. சைடு ஃபிஷ்ஷு செம்ம குவாலிட்டி. மோஸ்ட்லி எங்களோட டாப் வியூ ஃபிஷ் தான் இருக்குது. வந்து சைடு நான் மோஸ்ட்லி நிறைய டைம் காமிச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து சைடு ஃபிஷ்ஷு வெறும் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்னால தான் இந்த ப்ரைஸுங்க. சைஸ் வந்து மீடியம் சைஸ் தான் இருக்கும். நான் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோ பிங்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் சைஸ் தாங்க. இது சின்ன சைஸாக தான் இருக்கும். இதுவுமே ஒரு காம்போ வரும். மொத்தமே 4 பேர் எக்ஸாட்டிக் கப்பி சேர்ந்து 400 ரூபா தாங்க. கொரியர் சார்ஜ் நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் 55 ரூபா வரும். எஸ்டி கொரியர் வீட்டு பக்கத்துலேருந்து ஆர்டர் பண்ணுங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு ஃபோன் பண்ணால் எடுங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் நீங்கள் ட்ராக் பண்ணுறது எப்படி எல்லாமே அனுப்பிச்சுடுறோம். ட்ராக் பண்ணி ரிசீவ் பண்ணிடுங்க. அந்த அன்னைக்கு வரலாம், அந்த அன்னைக்குள்ளேயே எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இன்னைக்கு கூட 2-3 பேருக்கு ப்ரோ அவங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆஃபீஸில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது கொண்டு வந்துட்டு திருப்பி போகிறதுங்கிறது. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜீப்ரா ஃபிஷ்ஷு பேர் வந்து தனியாக வேணால் 30 ரூபா வருங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் எடுத்திங்கன்னா வெறும் பேர் 15 ரூபா தான். மெஜாரிட்டி எல்லோ கலர் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கல ஆஸ்கர் நல்ல பெரிய சைஸுங்க. காலையில் கொண்டு வந்த உடனே இவ்வளோ பெரிய இது கொரியரில். இது நம்ம பேரே வெறும் 550 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அல்பினோ ஆஸ்கர், அதை டைகர் ஆஸ்கராக இருந்தால் 450 ரூபா 400 அந்த ரேஞ்சு தான் கொடுப்போம். ஃபுல் குவாலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 550 ரூபா தான். காலையில் வந்தோடனே ஒரு பேர் போயிடுச்சு. இப்போ 2 பேர் புக்கிங்கில் இருக்குது. செம்ம சைஸுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப பெருசாக எடுத்தோம். நம்ம சைஸு அதெல்லாம் எங்களுக்கு மேட்டரே இல்லை. நாங்கள் எங்களோட ப்ரைஸ்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் நாங்கள் சேல் பண்ணிட்டுருக்கோம். சைஸ் வச்சா வந்துச்சு இது 200 ரூபா சேர்த்து போடுறோம் அப்போ தான் நம்மளுக்கு இது அப்படிலாம் இல்லை. ஸோ எப்பயுமே ஒரே சைஸ் ஒரே ப்ரைஸ் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூனில் வேணுங்கிறீங்க கொஞ்சம் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டாக் கிளியரு அது மாதிரிலாம் எதுவும் சொன்னால் கோச்சிக்காதீங்க. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் 110 ரூபாங்க. ரெட்டு இந்த டைம் எல்லா கலரும் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் ஷேடு மாதிரி இருக்கும், ப்ளூ மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபுல் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் மாதிரி. ஸோ இது மெயினாக ஒருத்தங்களுக்கு நீலகிரியிலேருந்து ரெகுலர் கஸ்டமர் அவங்களுக்கு தான் மெயினாக ஆர்டர் போட்டது. ஸோ அவங்களுக்கு நான் லிஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டோன்னே புக் பண்ணிட்டாங்கன்னா இது அது போக மற்றவங்களுக்கு நான் எல்லாமே கொடுக்குறேன். இது வந்து ரெட்டு ப்ளூ மாதிரி கலந்தது. அதுக்கப்புறம் இது வந்து எல்லோ, பியூர் எல்லோ. அதுக்கப்புறம் இது வந்து திருப்பி அந்த ரெட் கலர் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கலர் இந்த பிளாக் இந்த கலர் வந்து இப்போ கொஞ்சம் ரேரான மாதிரி இருக்குது. பட் இதுலேயே வேறு கலர் மாதிரி வரும். அது எப்பயும் வந்துட்டு இருக்கிறது தான் இந்த கலர். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட காலையில் வந்துச்சுங்க. பிரிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ். நான் எப்பயுமே என்கிட்ட சேல் ஆனாலும் சரி சேல் ஆகாட்டி சரி
நான் ஒரு ஸ்டாக் வச்சுருப்பேன், இது இத்தனை பீஸ் தான் போடணும் அப்படின்ட்டு. நான் அத்தனை பீஸ் தான் எடுத்தாதான் என்னன்னா அதை நான் இது பார்ப்பேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸ் தான் நான் எடுப்பேன். ஃபுல் மூணு எடுத்தேன்னா ஓகே, போச்சுனாலும் அதே தான் சொல்லுவேன், போகாட்டி நான் 10 பீஸ் தான் எடுப்பேன். அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கார்டு. ஸோ அந்த ப்ளக்கார்டு வந்து இந்த நீமோ கேண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு இன்றைக்கி ஆஃபர் கொடுக்குறேன். மெயில் தான் இருக்குது மெஜாரிட்டியாக, ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் கொடுங்க. ப்ளக்கார்டு பேர் 250 ரூபா வருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்கார்டுன்னு சொல்லுவோம், பிளாக்கு. ஸோ இந்த நீமோ கேண்டில் வெறும் 100 ரூபாய்க்கு பீஸ் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு போடுறேங்க. நீமோ கேண்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸி இல்லை, வெறும் நீமோ கேண்டி, ஓகேங்களா? நீமோ கேண்டி கேலக்ஸினா தான் அந்த கலர் நல்லா மல்டி கலராக இருக்கும். இது வந்து வெறும் நீமோ கேண்டி பீஸ் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு போடுறாங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது வரும் ஃப்ளார் பண்ணால் தான் அந்த ஃபுல் சைஸ், இந்த டோட்டலாக உங்களுக்கு அந்த வியூ தெரியும், ஓகேங்களா? பீஸ் வெறும் 100 ரூபா தான். அதே மாதிரி ஃபீமேல் இல்லைங்க, மேல் மட்டும் தான் இருக்குது. பீஸ் வெறும் 100 ரூபா தான் நீமோ கேண்டி. வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. இது வந்து ஃபுல் மூன் மெயில் வந்து 110 ரூபா வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஃபுட்டு 100 கிராம் 110 ரூபா வருங்க, ஓகேங்களா? ஃபார்ம் ஃபுட்டு நீங்கள் தூள் டைப் இருக்குது, பெல்ல டைப் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தோம். என்னென்னா லோகு ரெயின்போ சார்க் வர சொல்கிறோம். இது ஆக்சுவலாக ரெயின்போ சார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ் மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நான் சைடு காமிக்கிறேன், பார்த்தா உங்களுக்கு ரெயின்போ சார்க் மாதிரி இருக்கும். இது ரெயின்போ சார்க்கில் எக்ஸாக்டிக், ஓகேங்களா? இப்போ அந்த எப்படி ஜீப்ராலே வெயில் டெய்லு அதெல்லாம் காமிக்கிறேன், அது மாதிரி இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 70 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கோம், பெரிய சைஸ் கோல்டு. அதுக்கப்புறம் கலர் வீடோ பேர் 55 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கொய் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 45 ரூபா சொல்லி சேல் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் ஜெர்மன் ரேட்டு கடைசி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ஜெர்மன் ரேட் பேச கன்சிடர் பண்ணேன். பேர் வந்து 45 ரூபா வரும். ஸோ மினிமம் 5 பேர் எடுக்கணும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே இன்னைக்கு ஸ்டாக் கிளியரன்ஸு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பேர் வந்து வெறும் 35 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மினிமம் 5 பேர் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது அவங்க இவ்வளோ தான் ஃபிஷஸ் ஸ்டாக் இருக்குது. இது ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு அதனால் நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸில் கொஞ்சம் இது பண்ணல, இல்லாட்டி நேற்றுக்கே எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணியிருப்பேன். என்ன பிடிச்சிட்டேடா ஒரே நிமிஷம். அந்த கேட் ஃபிஷ் இந்த இது மட்டும் காமிச்சிடும், ரெயின்போ சார்க் மட்டும் காமிச்சிடும் பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க. ஆக்சுவலாக ரெயின்போ சார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கேட் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் ரெயின்போ சார்க்கு. அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த வியூ பாருங்கள். இந்த ரெக்காப்பட்டை இருக்கு இல்லைங்க, ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பாருங்கள், மேக்ஸிமம் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? நல்லா சூப்பராக இருக்கும். இந்த டெய்லுக்கு தான் மெயினாக இருக்குங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா 145 ரூபா வருங்க, ஓகேங்களா? இது வந்து நார்மல் ரெயின்போ சார்க்கில் அது கிளாரிட்டியாக தெரிஞ்சுதான் தெரியல, பட் ஓகே பரவாயில்ல. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.